மோடி சாதித்து காட்டிய விஷயம். சரியான நேரத்தில் மாஸ் காட்டிய ஜெய்சங்கர் ஒட்டுமொத்தமாக மாறியது. உலக நாடுகளான இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா போன்ற நாடுகளிடம் பெரும் பதற்றம் நிலவி வரும் நிலையில் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு நிலை ஆட்டம் காணாமல் சரியாக உள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் கடந்த சில ஆண்டுகளில் எரிசக்தி கொள்கையில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டதால் இந்தியா பல நாடுகளிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்து நெருக்கடிகளை சமாளிக்கும் திறனை பெற்றுள்ளது. நாடு முழுக்க எதிர்க்கட்சிகள் மக்களிடம் ஒரு பீதியை கிளப்பினர். கேஸ் தட்டுப்பாடு என்றும் பெட்ரோலிய தட்டுப்பாடு என்றும் பரப்பியதால் மக்கள் சிரமத்திற்குள்ளாக்கினர். இந்த நிலையில்தான் இந்தியா சிறப்பாக கையாண்டு இந்தியாவில் தற்போது சுமார் 7 முதல் 8 வாரங்களுக்கு போதுமான கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்கள் கையிருப்பில் உள்ளன. உலகளாவிய மோதல்கள் ஏற்பட்டாலும் நாட்டின் எரிசக்தி தேவையை பாதிக்காமல் பாதுகாக்க உதவியது. இந்தியாவுக்கு ரஷ்யா, அமெரிக்கா மற்றும் பல்வேறு நாடுகளில் இருந்து எண்ணெய் வாங்குகிறது. இப்படி பல நாடுகளுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டதன் காரணமாக உக்ரைன் ரஷ்யா போரின் போது ஏற்பட்ட நெருக்கடியும் இந்தியாவை முழுமையாக பாதிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இப்படி உலகில் பதற்றம் அதிகரிக்கும் சூழலில் இந்தியா அமைதிக்கான குரலாக செயல்படுகிறது. பிரதமர் மோடி பல நாடுகளின் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பதற்றத்தை குறைக்கும் முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் இந்திய வெளி விவகார அமைச்சகம் பதற்ற நிலைமைகளை தொடர்ந்து கண்காணித்து இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதாவது உக்ரைன், ஆப்கானிஸ்தான், சூடான் போன்ற நாடுகளில் ஏற்பட்ட மோதல்களில் இந்திய அரசு சிறப்பு நடவடிக்கைகள் மூலம் ஆயிரக்கணக்கான இந்தியர்களை பாதுகாப்பாக மீட்டுள்ளது. 1990-91களில் வளைகுடா போரின் போது எண்ணெய் விலை உயர்வால் இந்தியா பொருளாதார நெருக்கடியை சந்தித்தது. ஆனால் தற்போது வளைகுடாவில் நாடாகும் பதற்ற சூழ்நிலை இந்தியாவை எங்கும் பாதிக்கவில்லை. இந்தியாவின் வெளிநாட்டு நாணய கையிருப்பு மற்றும் பொருளாதார வலிமை அதிகரித்துள்ளதால் உலகளாவிய அதிர்ச்சிகளை சமாளிக்கும் திறன் கிடைத்துள்ளது. இன்றைய சூழலில் இந்தியா சமநிலை தூதரகத்தை பின்பற்றி உலக அரசியலில் முக்கிய சக்தியாக வளர்ந்து வருகிறது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகளுடன் நல்ல உறவை பேணுவதால் இந்தியா அமைதி மற்றும் நிலைத்தன்மைக்கு ஆதரவாக செயல்படுகிறது. மோடி அரசுக்கு பின் இந்தியா பெரிய அளவில் வளர்ச்சி கடந்துள்ளது. உலகமே போர் சூழலில் இருந்தாலும் இந்திய மக்கள் எந்த ஒரு பிரச்சனையும் சந்திக்கவில்லை. இதுதான் மோடியின் பவர் என்று கூறப்படுகிறது.